சக்தி ஸ்பருவி டிவி வழங்கும் ஒரு நிமிட தலைப்புச் செய்திகள். மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் நினைவு நாளில் அவரது நினைவிடத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் மீது பெருமதிப்பு கொண்டிருந்தவர் என்றும் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் இனிய நண்பர் என்றும் தனது பாசத்துக்குரிய அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் என்று அவர் நினைவு கூர்ந்து புகழ் அஞ்சலி செலுத்தினார். ஜனவரி 15 பொங்கல் விடுமுறை தினத்தில் நடைபெற இருந்த CAA தேர்வு 19ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுவதாக இந்திய பட்டய கணக்காளர் கழகம் அறிவிப்பு. ஜனவரி 1ஆம் தேதி முதல் வைகை, பொதிகை, பாண்டியன் உள்ளிட்ட 57 ரயில்கள் மேல்மருவத்தூரில் ஒரு நிமிடம் நின்று செல்லும். தைப்பூசத்தை ஒட்டி நடவடிக்கை தெற்கு ரயில்வே அறிவிப்பு. ஏழை மக்கள் மீது பெரும் மதிப்பு கொண்டவர் கேப்டன் விஜயகாந்த் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். பான் கார்டு வைத்திருக்கும் அனைவரும் தங்களது ஆதார் கார்டுடன் பான் எண்ணை இணைத்துவிட வேண்டும் என்று வருமான வரித்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. இதற்கான கடைசி தேதி டிசம்பர் 31 ஆகும். விசா விதிமீறல், சட்டவிரோத குடியேற்றம் உள்ளிட்டவைகளால் அமெரிக்கா, UAE, தாய்லாந்து, மலேசியா, மியான்மர் நாடுகளில் இருந்து இந்தியர்கள் வெளியேற்றம். திரைப்பட இயக்குனர் பாரதிராஜா சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் வழக்கமான பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். பீகாரில் சிமெண்ட் ஏற்றிச் சென்ற சரக்கு ரயில் ஜமுய் மாவட்டத்தின் பருவ ஆற்று பாலத்தில் தடம் புரண்டதால் பரபரப்பு. இத்துடன் ஒரு நிமிட செய்திகள் நிறைவு. நன்றி, வணக்கம்.